நடிகர் அஜித் விடாமுயற்சி, குட் பை அகிலி இந்த 2 படத்தையும் நடிச்சு முடிச்சிருக்காரு. இந்த 2 திரைப்படங்கள்ல விடாமுயற்சி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. குட் பை அகிலி மே 1ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு. இதை தொடர்ந்து அஜித்தோட அடுத்த படத்தோட இயக்குனரை பற்றி தகவல் வந்திருக்கு. இதுல சிவா, மோகன் ராஜா, வெங்கட் பிரபு இந்த 3 டைரக்டர்ல வெங்கட் பிரபுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குன்னு தகவல் வந்திருக்கு. கமல்ஹாசனோட 237வது படத்தை பிரபல சண்டை பயிற்சியாளரான அன்பு அறிவு என அழைக்கப்படும் அன்புமணி அறிவுமணி சகோதரர்கள் இயக்க இருக்காங்களாம். இந்த படத்தோட படப்பிடிப்பு அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் தொடங்க இருப்பதாகவும் இது ஒரு ஆக்ஷன் படமாக உருவாகும் என அன்பு அறிவு சகோதரர்கள் தெரிவித்தனர். கமல் இப்ப ஏஐ தொழில்நுட்ப படைப்புக்காக அமெரிக்கால இருப்பதாக தெரிவித்திருக்காரு. வெற்றிமாறன் ஒரு படம் எடுக்கிறாருன்னா அது ஒரு தரமான படமா தான் இருக்கும். ஆனா இந்த விடுதலை பார்ட்டுக்கு கொஞ்சம் கலவான ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த படத்தோட கேமராமேன் வேல்ராஜ் விடுதலை பார்ட் 1ல போலீஸ் ஆபீசரா நடிச்சிருப்பாரு. ஆனா இந்த பார்ட் 2ல வேல்ராஜுக்கு ஒரு மறுவச்சு பணையார் கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. இதுவே மக்களுக்கு பல குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கு. விடுதலை 2ஆம் பாகம் தொடர்பாக நேர்காணல்ல பேசின இயக்குனர் வெற்றிமாறன் கிட்ட 3வது பாகம் உருவாகுமான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வெற்றிமாறனும் இன்னொரு தீவிரமான பயணத்துக்கு இப்ப நான் தயாரா இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே விடுதலை படத்துக்காக நிறைய காட்சிகள் படமா எடுத்திருக்கிறோம். விடுதலை பார்ட் 1 பார்ட் 2ஓட ஃபெஸ்டிவல் வெர்ஷன் என ஏகப்பட்ட படப்பிடிப்பை நடத்தி விட்டோம். எனவும் தற்போது மட்டும் 8 மணி நேரம் படமாக விடுதலை உள்ளது. விடுதலை 2ஆம் பாகம் OTTல 1 மணி நேரம் கூடுதலாக ரிலீஸ் ஆகும்னு தெரிவித்திருக்காரு.